மூசா, நடந்ததை பாரு மூசா. எல்லாமே கோட்டை விட்டாச்சு. என் உயிரை காப்பாத்திக்கவே பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. இவங்களை எப்படி ஒண்ணுமே புரியல மூசா. எல்லாமே போயிடுச்சு. சரிக்கா, நீங்க பதட்டப்படாதீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அக்கா, இங்க என்ன நடந்ததுங்கிற விஷயம் இவங்க யாருக்குமே தெரிய வேண்டாம். முதல்ல இவங்களை வீட்டுக்கு கொண்டு போற வழியை பார்ப்போம். தலைவர் கொடுத்த வேலையவே சரியா செஞ்சு முடிக்க விடாம மூசா வந்து என்னை தாக்கி அனுப்பிட்டானே. இப்ப தலைவர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? அவர் முகத்துல எப்படி விழிக்கிறது? போகும்போதே நான் போறேன்னு அகோர அபசகுணமா வாய் வச்சான். அப்படியே நடந்து போச்சு. ஆஹா, அற்புதமான ரத்த விருந்து. இதுபோல் அடிக்கடி கடிக்க வேண்டும். ஆம் தலைவா, அதற்கு உங்கள் புத்திசாலித்தனமான திட்டங்கள் தேவை. தலைவா, என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் ஆணையிடுங்கள். உடனே நாங்கள் அதை செய்து முடிக்கிறோம். ஏய் ராசாத்தி, நீ எப்பொழுது வந்தாய்? ஏன் பயந்து நின்று கொண்டிருக்கிறாய்? நீங்கள் வரும்போதே நான் இங்கேதான் இருக்கிறேன் தலைவா. இங்கேதான் இருந்தாயா? ஏன் குழந்தைகளை காவல் காக்கும் பணிக்கு செல்லவில்லையா? போனேன், காவல் காத்து கொண்டும் இருந்தேன். அப்போது மூசா அங்கு வந்து விட்டான். அவன் அங்கேயும் வந்து விட்டானா? அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். வந்து என்ன செய்தான் அதை முதலில் சொல்றா சாத்தி. வந்து என்னோடு மோதி என்னை தாக்கி அனுப்பிவிட்டு அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு போய்விட்டான். மீட்டு சென்றால் என்ன? அவன் குழந்தையை தேடி அலைந்ததில் நம் திட்டம் நிறைவேறிவிட்டதே. அகோரன் உட்பட மூவருமே இன்று 3 புதிய இளைஞர்களை கடித்து ரத்தம் குடித்தோம். அகப்பட்டான் ஒருவன். மடக்கி பிடித்து கடித்து ரத்தத்தை உறிஞ்சி விட்டேன். அப்பப்பா, ராஜ விருந்து, அமிர்த ருசி. நல்ல வேளை, மூசாவிடம் குழந்தைகளை தவறவிட்டதற்கு கண்டிப்பீர்களோ தண்டிப்பீர்களோ என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டே இருந்தேன். கண்டிக்கவில்லை தண்டிக்கவில்லை என்றாலும் தோற்றது குற்றம் குற்றம்தான். இருந்தாலும் களப்பணி உனக்கு புதியது என்பதால் இந்த முறை உன்னை மன்னித்து விடுகிறேன். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி தலைவா. சரி, நாம் மூசாவை எதிர்த்து பெற்ற இந்த வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். வாருங்கள். என்ன மூசா இது? நமக்குள்ள சிறந்த சக்திகளையும் மீறி நம்ம வாழ இருந்த ஊருக்குள்ள துஷ்ட சக்திகள் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அதுதான் தாத்தா, அந்த ரத்த காட்டையோட இனத்தலைவன் முகாம்போவோட புத்திசாலித்தனமான திட்டமிடல். குழந்தைகளை உங்க ரூபத்துல கடத்திட்டு போய் ஊர் ஜனங்க கோபத்தை நம்ம மேல ஏவி விட்ட அதே நேரம் முகாம்போ தன் கூட்டத்தோட வேட்டைக்கு கிளம்பிட்டான். நீங்க எல்லாரும் இங்க பிணைய கதிகளாவும் நான் குழந்தைங்களை தேடிக்கிட்டு இருந்த நேத்து ராத்திரி கெட்ட நேரத்தை தேடி வாங்கிக்கிட்ட பிரகாஷ் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வெட்ட வெளியில மொஹாம்போ கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பிரகாஷ் ராத்திரி அங்க தங்க போறேன்னு சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கடைசியில நான் பயந்தபடியே நடந்து போச்சு. நீ பயந்தபடி மட்டும் இல்லமா, மொஹாம்போ கணக்கு போட்டு எதிர்பார்த்தபடியே நடந்திருக்கு. ஆமா தாத்தா, மொஹாம்போவோட கணக்குல நான் அங்க போனதும் அவன் என்ன கடிக்க முடியாம போனதும் மட்டுமே அவன் எதிர்பாராத விஷயங்கள். நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல
எப்படி வேணும்னாலும் உருமாறக்கூடிய டிராகுலாக்களோட சக்தியை நாம குறைச்சி எடை போட்டுட்டோமோன்னு தோணுது தாத்தா. ஆமா மூசா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்க பலத்தையும் பலவீனத்தையும் துல்லியமா எடை போடாம இந்த ஜனங்களை காப்பாத்துறது கஷ்டமான காரியம்தான். கடிப்படாத ஜனங்களை விட கடிப்பட்ட பிரகாஷோட ஃப்ரெண்ட்ஸை நாம முதல்ல காப்பாத்தி ஆகணும். ஏன்னா அவங்களும் டிராகுலாவா மாறிட்டாங்கன்னா அவங்களையும் சேர்த்து சமாளிக்கிறது பெரும் கஷ்டமாயிடும். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். ஏன் மூசா, அந்த பசங்களும் வெளியூர், நாம எப்படி அவங்களை குணப்படுத்த போறோம்? அவங்க ஊருக்கு போய் வைத்தியம் பண்ண போறோமா? நோய் என்னன்னு தெரிஞ்சாதான் நோயாளி தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு கண்ட விட்டு கண்ட கூட போவோம். அதே மாதிரி வைத்தியம் போக முடியுமா? அப்போ இந்த பிரச்சனையை அவங்க 3 பேர்கிட்டயும் சொல்லலாமா மூசா? வேண்டாம், அது அவங்களுக்கு தேவையில்லாத பீதியை உண்டாக்கும். ஏப்பா, என்ன ஏதுன்னு தெரியாம இந்த பிரகாஷை காப்பாத்தவே இந்த போராட்டம் போராடுறமே, இதுல இன்னும் 3 பேர்னா எப்படி? தாத்தா, சொல்றதை விட சொல்லாம இருந்தாதான் அவங்களோட பூர்ண ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும். தனக்கு இதுதான் வியாதின்னு தெரிஞ்ச பிறகு வர பீதியை விட தனக்கு என்ன வியாதின்னு குழம்புறவங்கள சமாளிக்கிறது நமக்கு ரொம்ப சுலபம் தாத்தா. அதோட இந்த இரத்த காட்டேரிகளை பத்தின எல்லா சினிமாக்கள்லயும் அதுங்களால கடிக்கப்பட்டவங்க குணமாகிற வாய்ப்பே இல்ல, அவங்களும் செத்து இரத்த காட்டேரிகளை ஆயிடுவாங்கங்கிற மாதிரி கதை அமைப்பு இருக்கு. சினிமா பார்க்கறதே பொழுதுபோக்கா நினைக்கிற இந்த காலேஜ் பசங்க அந்த மாதிரி படங்களை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. நாம ஒன்னு ரத்த காட்டேரி கடிச்சிருக்குன்னு அவங்க கிட்ட போய் சொன்னா என்ன ஆகும்? பயத்துல அடுத்த நொடியே செத்துருவாங்க. சரிதான் மூசா, நோயாளிக்கு வைத்தியம் கொடுக்கிற முத மருந்து நம்பிக்கை தான். நாம அவங்க கிட்ட உண்மையை சொல்லி அவங்களுக்கு அவநம்பிக்கை உருவாக்க வேண்டாம். ஆனா அவங்களுக்கு நம்ம முதலுதவி செய்ய வேண்டாமா? செய்யணும். இப்ப அவங்க பிரகாஷ் அண்ணா வீட்டுல தான் இருப்பாங்க, போய் பாப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவெடுப்போம். என்ன கௌரி இது? இவ்வளவு பெரிய கனவு வந்திருக்கு, இது ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? டேய், அத விடுறா. கனவுல வர்ற தாத்தா தான் நேர்லயும் வராது. நம்ம கிட்ட பேசும்போது ரொம்ப சாதுவா பேசுறாரு, ஆனா கௌரி கிட்ட மட்டும் தனியா பேசும்போது வில்லன் மாதிரி பேசுறாரு. மொத்தத்துல அந்த தாத்தா ஒரே குழப்பம் பண்றாருப்பா. கனவுல வந்தும் நேர்ல வந்தும் உன்னை மீட் பண்ணும் போதும் நம்மளெல்லாம் பழி வாங்க போறேன்னு சொல்றாருல, அப்படி இருக்கும்போது நீ ஏன் அந்த இடத்துக்கு போன? டேய் விடுறா, அவ என்ன ஆட்டோ பிடிச்சா போனா? கனவுல தானே போனா. அவ போனனால தானே அந்த லொகேஷனும் அதுக்குள்ள இருக்கிற மர்மமும் நம்மளுக்கு தெரிய வருது. ஆமாண்டா, வெளிப்பார்வைக்கு குடிசையா தெரிஞ்ச வீடு உள்ள போய் பார்த்தா பெரிய பங்களாவா தெரியுதுடா. அந்த மர்மமான வீட்ல அந்த தாத்தா மட்டும் தான் தனியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் நீ வீட்டுல வேற யாரையும் பார்க்கலையோ? இல்ல, வேலைக்காரங்க கூட இல்லையா? அவ தான் யாரும் இல்லைன்னு சொல்றாளடா. அப்புறம் அவர் வேற யாரு கூட சம்பந்தப்பட்டவரு? எப்படி நம்மளால பாதிக்கப்பட்டிருப்பாரு? ஒண்ணுமே புரியல. நம்மள கொல்வேன்னு சொல்றாரு தவிர எதுக்கு கொல்லும் எதுக்காக கொல்லும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே புரியல, ஃபுல்லா கன்ஃபியூஸா தான் இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு கௌரி. நான் நினைச்சேன் என்னடா இவன் இன்னும் இந்த வார்த்தையை சொல்லலையே நினைச்சேன், சொல்லிட்டான். கௌரி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தாத்தாவே நடந்து போயிட்டு இருக்காரு. ஏய், அந்த தாத்தாவை ஃபாலோ பண்ணா நம்ம ஒரு இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கலாம்ல? கண்டிப்பா. அவருக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க போலாம், வா. இவங்க கூட போனா நம்ம அந்த பங்களாவை மட்டும் தான் பார்க்கலாம், மற்றபடி நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஒருவேளை கௌரி சொன்ன மாதிரி அங்க தாத்தா மட்டும் இருந்து நம்ம பேசுறது அவருக்கு பிடிச்சு போய் அந்த பங்களாவை தாத்தா நம்ம பேருக்கு எழுதி வச்சுட்டா நடந்தாலும் நடக்கும். மிஸ் பண்ண கூடாது. என்ன பண்ணலான்னு யோசிப்போம்.
இதோ வந்துட்டேன். ஓகே வாங்க போலாம். எஸ், நான் கனவுல உள்ள போய் பார்த்தது இந்த குடிசை தான். அதாவது குடிசை மாதிரி இருக்கிற பங்களா. எஸ். கௌரி, இப்ப என்ன பண்றது? உள்ள போய் பார்க்கலாமா? அப்படின்னா வட்டிக்கு பணம் வாங்கி வப்ப விலைக்கு வாங்கலான்ற. அப்படிலாம் எதுவும் இல்ல. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனிமே உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க. ஏன் கௌரி, ஏதோ குடிசைக்குள்ள பங்களா இருக்குன்னு சொன்ன, இங்க பங்களாவையும் காணும் ஜிங்களாவையும் காணும். இல்லடா, நான் அன்னைக்கு வந்து பார்க்கும்போது பங்களாவும் இருந்தது, உயரமான 2 வெங்கல சிலையும் இருந்தது. என்ன கௌரி, வெங்கல சிலை இருந்ததுக்கான இங்க எந்த அறிகுறியுமே இல்லையே. கௌரி, உனக்கு நல்லா தெரியுமா நீ கனவுல வந்தது இதே வீடுதானா? கனவுல வந்த வீடும் இதுதான், ஃபாலோ பண்ணி வந்த தாத்தாவும் அவரே தான். வாங்க குழந்தைகளா, வாங்க. இந்த கிழவனையும் மதிச்சு இந்த ஏழையோட குடிசைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பா. விட்ட கோரையோ தொட்ட கோரையோ நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் நமக்குள்ள ஏற்பட்ட ஒரே ஒரு நாள் பழக்கத்துல நீங்க என் வீட்டை தேடி வந்திருக்கீங்க. இல்ல, முந்தா நாள் நீங்க என்னோட கனவுல வந்தீங்க, மறுநாள் நேர்ல வந்தீங்க. கனவை பத்தி கேட்டப்போ இல்ல இல்லன்னு சொன்னீங்க. ஆனா இது நைட்டு கௌரிவா கௌரிவான்னு என்ன கூப்பிட்டீங்க. சரி, நானும் வந்தேன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு பங்களா இருந்துச்சு, அதுல நீங்க வயலின் வாசிச்சிட்டு இருந்தீங்க. நான் வந்ததும் நமக்குள்ள ஒரு பகை இருக்கு, தீர்க்கப்படாத கணக்கு இருக்குன்னு சொல்லி வயலின் போவ வாளா மாத்தி என் கழுத்தை நீங்க வெட்டினீங்க. இதுதான் உண்மை. என்னம்மா நீ சொல்ற? அப்படியே நான் வெட்டி இருந்தா இப்ப எப்படி நீ உன் தலையோட வந்து நின்னு என்கிட்ட பேசுற?
என்னன்னு எனக்கும் புரியல. நான் உன் கனவுல வந்ததை கூட ஒரு இயல்பான விஷயம்னு ஏத்துக்கலாம். ஆனா நான் உன்னை கௌரி வாவான்னு கூப்பிட்டதும் நீ இங்க வந்ததும் இந்த குடிசைக்குள்ள ஒரு பெரிய பங்களா இருந்ததுன்னு சொன்னதும் அங்க நான் உட்கார்ந்துக்கிட்டு வயலின் வாசிக்கும் போது கோவமா பேசி வயலின் போவ வாளா மாத்தி நான் உன்னை வெட்டுறதும் நிஜத்துல எப்படிமா சாத்தியமாகும்? இன்னும் சொல்ல போனா வயலினை நான் கண்ணால கூட பார்த்ததில்ல. அப்புறம் எங்க போய் அதை எடுத்து வச்சு வாசிச்சு சாரி நீ கண்டதெல்லாம் மாயாஜால கனவுன்னு நினைச்சுக்கிட்டு படிக்கிற வேலைய பாரு. சரி, அதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்காதீங்க. இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்துட்டீங்க, அப்படி போய் உட்காருங்க. நீங்க சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வர்றேன். இல்ல, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா கௌரி. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது குடிச்சிட்டு போ. ஐயோ, அதான் வேண்டாம்னு சொல்றேன்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஓல்டு மேன், கௌரி ஒரு தடவை மறுத்துட்டா அவ உயிர் போற வரைக்கும் அதை தொடவே மாட்டா. அதனால எங்களுக்கு தான் நஷ்டம். என்ன கௌதம், பொம்மைய அப்படி பாக்குற? அந்த பொம்மை உனக்கு வேணுமா? இல்ல தாத்தா, அழகா இருக்கேன்னு பார்த்தேன். அழகா இருந்தாலும் அது இங்க அவசியம் இல்லாம தான் இருக்கு. எடுத்துக்கோ. டேய் கௌதம், கௌரியோட பர்மிஷன்ல இதுக்கு எதுக்குடா? நம்மளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் கிடைக்காம போச்சு. அட்லீஸ்ட் இந்த பொம்மையாச்சும் உனக்கு கிடைக்கட்டுமே. பொம்மைக்கெல்லாம் கௌரி எதுவும் சொல்ல மாட்டா இல்ல கௌரி? ஆமா, பாலு சொல்றது கரெக்ட் தான். இரு, நானே அந்த பொம்மையை உனக்கு எடுத்து தரேன். சந்தோஷமா? தாத்தா, நான் கூட அந்த விலை உயர்ந்த ஜாடியை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க கவனிக்கல? உனக்கு அது வேணுமா? இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். டேய் பாலு, உன் வாயை மூடு. டைம் ஆயிடுச்சு, வா போலாம். பாய் தாத்தா. பாய் ஓல்டு மேன். எப்படியோ நான் போட்ட வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க. கூடிய சீக்கிரமே உங்களை ஒவ்வொருத்தரா அழிக்கிறேன்.